வணக்கம். இந்த வீடியோல டிஎன்இஏ ஜோசா கவுன்சிலிங் பத்தின ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷனை தான் தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதுல கவர்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதுக்கு ஒரே வழி, ஒன்னு டிஎன்இஏ இல்லாட்டி ஜோசா. இந்த ரெண்டு கவுன்சிலிங் வழியா மட்டும்தான் நமக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்கும். அப்ப இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த கவுன்சிலிங் வழியா போனா என்னென்ன காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம எப்படி வந்து சீட்டு கொடுக்குறாங்க, என்ன ரிசர்வேஷன் ஃபாலோ பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல காலேஜ் எடுக்கணும்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஸோ அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவதுங்க, டிஎன்இஏ ஜோசா இது எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு கவுன்சிலிங், அதாவது வெளிப்படையாக ஆன்லைன்லேயே நடத்தப்படக்கூடிய ஒரு கவுன்சிலிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12th எக்ஸாமுக்கு அப்புறம் தான் டிஎன்இஏ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்க, டிஎன்இஏல ஜோசால எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்கிறத தெளிவாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல் இந்த டிஎன்இஏ அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிறது தான் விளக்கம். அதே போல ஜோசா அப்படின்னா ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கட்டுப்பாட்டு கீழே குறிப்பா இப்போ வந்து டிஎன்இஏன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தமிழ்நாட்டு பேசிஸ்ல குறிப்பா நம்மளுடைய 12th மார்க்கை, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த 3 மார்க்கையும் வச்சு கட் ஆஃப் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கப்படுது. இதுக்கு கீழே பல கல்லூரிகள் இருக்கு. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியா வருது. இது ஒன்று. அதே போல ஜோசான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அதுல எழுதி அதுல நல்ல பர்சன்டேஜ் வந்து குறிப்பா அதுல நல்ல ரேங்க்ல வர்றவங்களுக்கு அந்த ரேங்க் பேசிஸ்ல இந்த ஜோசா கவுன்சிலிங் நடத்தப்படுது. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, அதாவது ஐஐடி, என்ஐடி, IIIT, GFTIல சீட்டு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த காலேஜஸ் எது எது வருதுங்க, டிஎன்இஏக்கு கீழே எது எது வருது, ஜோசாக்கு கீழே எது எது வருதுன்னு உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்றேன், கேட்டுங்க. இப்போ டிஎன்இஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தமிழ்நாடு லெவல்ல பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே பல டைப்பான கல்லூரிகள் இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய மெயினா சொல்லணும்னா இங்க யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ், சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி, சாப் கேம்பஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு கேம்பஸா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் எய்டட் காலேஜா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரி அண்ட் சிப்பட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூக் டெக்னாலஜி, இது போன்ற கல்லூரிகள், அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், இப்போ எஸ்எஸ்என் போன்ற பிரைவேட் கல்லூரிகள், இது எல்லாமே வந்து இந்த டிஎன்இஏக்குள்ள வருது. இதுக்கு கீழே 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குங்க. இதுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டுக்கு நடத்தப்படக்கூடிய கவுன்சிலிங் தான் டிஎன்இஏ 2025ல நடக்க போகுது. இது ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நடத்தப்படும், உங்களுடைய மார்க்கை வச்சு, உங்களுடைய கட் ஆஃபை வச்சு. புரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்து வந்து ஜோசான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செஷன் 1, அடுத்து செஷன் 2, இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு ரேங்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரேங்க் பேசிஸ்ல அதுல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஜேஇ அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனாங்கன்னா தான் அவங்க ஐஐடி போக முடியும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியா இருக்கட்டும், என்ஐடியா இருக்கட்டும், IIITயா இருக்கட்டும், GFTயா இருக்கட்டும், இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ஜோசா கவுன்சிலிங் வழியா தான் நீங்க போக முடியும். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளவு நல்ல ரேங்க் வருதோ அந்த ரேங்க் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கொடுக்குறாங்க. என்ஐடி, அதுக்கப்புறம் வந்து IIIT, GFTIக்கு வெறும் ஜேஇ மெயின்ஸ் மார்க் மட்டும் போதும். ஐஐடி போறதுக்கு மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ் மார்க் தேவைப்படுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தான் இன்னைக்கு வந்து சிறந்து இருக்கிறோம். கல்வியில சிறந்து இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு எதுக்கு சொல்றாங்க? ஐஐடி மெட்ராஸா இருக்கட்டும், என்ஐடி திருச்சியா இருக்கட்டும், இதெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடியில் இந்த புதுச்சேரியில் ஒரு என்ஐடி இருக்கு. அதுக்கப்புறம் அதே போல நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அந்த ஜோசா கவுன்சிலிங்ல வருது. காஞ்சிபுரத்தில் ஒரு IIIT இருக்கு, திருச்சியில் ஒரு IIIT இருக்கு, தஞ்சாவூர்ல வந்து ஒரு ஃபுட் டெக்னாலஜி கல்லூரி இருக்கு, சேலத்தில் நம்மளுடைய ஹேண்ட்லூக் டெக்னாலஜி ஒன்று இருக்கு. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகள், மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கல்லூரிகள். இதுக்கு தான் ஜோசா கவுன்சிலிங்க. ஓகேவா? இப்போ நான் 2 வகையான கல்லூரிகள் எது எது வருதுன்னு சொல்லிட்டேன். இதுல எந்த பேசிஸ்ல நமக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல நம்ம எல்லாமே ஒரு கேட்டகரிக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கோம். அது என்ன கேட்டகரின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி பேஸ்ல தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கொடுக்கப்படுது. அது டிஎன்இஏவா இருக்கட்டும், ஜோசாவா இருக்கட்டும்.
எப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு லெவல்ல பார்க்கும்போது நீங்க ஏதாவது ஒரு கேட்டகரியில வருவீங்க, ஒரு கம்யூனிட்டியில. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதுல தான் வருவீங்க ஏதோ ஒரு கேட்டகரியில. இது ஒரு டைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, டிஎன்ஏ கவுன்சிலிங் கீழே வரக்கூடிய கல்லூரிகள் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் நடத்தப்படுறதுல வெளிப்படையாக ஆன்லைன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோல வரும். அந்த கட் ஆஃப் எந்த கட் ஆஃப் இருந்தா எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா. இதுல பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்கு. இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில தான் உங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படுது. அது எவ்வளவு சீட்டா இருந்தாலும் ரைட்டு. கவர்மெண்ட் சீட்னா நீங்க இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய, அதாவது ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னா நீங்க கவர்மெண்ட் கோட்டால தான் போகணும். இதன் அடிப்படையில தான் போகணும். இந்த கவுன்சிலிங்ல நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 ரவுண்டா நடத்துவாங்க, சாய்ஸ் பில்லிங்கு, இந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும். தனியா உங்களுக்கு ஒரு பிரீமியம் கைடன்ஸ் தேவைப்பட்டா கண்டிப்பா நீங்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்ம கிட்ட நீங்க முன்னாடி கூட புக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு டைப். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோசா கவுன்சிலிங்னா அது என்னங்க, அதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுது இந்தியா லெவல்ல, அகில இந்தியம், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும். குறிப்பா சொல்லணும்னா இந்த ஜோசாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஐஐடின்னு பார்த்தா 23 ஐஐடி இருக்கு. என்ஐடின்னு பாத்தீங்கன்னா 31 என்ஐடி இருக்கு. ட்ரிபிள் ஐடின்னு பாத்தீங்கன்னா 26 ட்ரிபிள் ஐடி இருக்கு. ஜிஎஃப்டிஐ வந்து 32 இருக்கு. ஒட்டு மொத்தமா கிட்டத்தட்ட 110 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தான் இந்த ஜோசா கவுன்சிலிங். இதுல பாத்தீங்கன்னா இங்கேயுமே இந்தியா லெவல்ல நமக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. அதாவது ஜென்ரல் கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா 40.5%. இது மாதிரி ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி இதன் அடிப்படையில மட்டும்தான் நமக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க அப்ளை பண்ணையிலேயே கேட்டகரி கொடுத்துருப்பீங்க. நீங்க ஓபிசி, என்சிஎல். இப்ப இந்த ஓபிசி, என்சிஎல்னா யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசில வருவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வருமானம், அவங்களுடைய வருமானத்தை வச்சு இந்த ஓபிசிக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த நான் கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர் இருக்கு. அதுல இந்த ஓபிசிங்கிற ஒரு சர்டிபிகேட் அவங்க வாங்கிட்டாங்கன்னாவே அவங்க ஓபிசி, என்சிஎல் தான். இதன் அடிப்படையில தான் சீட்டு கொடுக்கப்படுது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, ஜோசா கவுன்சிலிங்ல இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில கொடுக்கப்படுது, டிஎன்ஏ கவுன்சிலிங்ல இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில கொடுக்கப்படுது. அப்ப புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த கேட்டகரியில வர்றோம், நம்மளுக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கு. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு இதுலயுமே இந்த ஓசியில 31%, இந்த ஜென்ரல்ல வர்ற ஜோசாவா இருக்கட்டும் இதுல இருக்கட்டும், இந்த ரெண்டுக்குமே ஓசியும் ஜென்ரலும் ஒண்ணு. அது எல்லாருமே போட்டி போடலாம். ஜென்ரலுக்கு மத்த இந்த கீழே இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாமே ஜென்ரலுக்கு போட்டி போடலாம். இந்த ஓசிக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே போட்டி போடலாம் அந்த சதவீத சீட்டுக்கு. ஸோ இதை பத்தின நமக்கு, ஏன்னா இடஒதுக்கீடின் அடிப்படையில தான் இங்க எல்லாமே பிரிக்கப்படுகிறது. அதனால இது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எந்த கவுன்சிலிங், டிஎன்ஏ ஒரு கவர்மெண்ட் கோட்டால சேர்றதா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல, இல்ல இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா என்ஐடிலையும் போய் படிக்க ஆசைப்படணும், எல்லா ட்ரிபிள் ஐடிலையும் போய் படிக்க ஆசைப்படணும், அதுக்கு நமக்கு நல்ல பர்சன்டேஜ் வரணும், நல்ல ரேங்க் வரணும். ரெண்டுமே டிஎன்ஏயா இருக்கட்டும் ஜோசாவா இருக்கட்டும் ரெண்டுமே ரேங்கின் அடிப்படையில தான் அட்மிஷன் கொடுக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஒரு ரேங்க் கொடுப்பாங்க, அந்த ரேங்கை வச்சு நம்ம அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய இனிமேல் தெரிஞ்சுக்க போறீங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச லெவலுக்கு. இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம், ஏன்னா நிறைய பேரண்ட்ஸும் இப்போ பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் சில பேருக்குலாம் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க பார்த்து இந்த கவர்மெண்ட் கோட்டால போறேன்னா இதுதான் வழியோ அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை. டிடிஜிஸ்.